ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோங்கிறத நான் வச்சுருக்க டைட்டில்லேருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். டிஎன் 2026 அந்த படம் பார்த்தாச்சு. ஸோ அதோடய கதை என்னங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து மினி ரிவ்யூ தானே. அதாவது நம்ம கதையின் நாயகன் நட்ராஜ் வந்து ஒரு நார்த் இந்தியன்லேருந்து பீடா கடை போடுறதுக்காக இங்கே வர்றாப்புல. அவரை பார்த்து ஒரு ப்ரொடியூசரு அவரை ஹீரோவாக மாற்றுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஜமீன்தாரோட பழக்கம் அவருக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் அவரோட சினிமா கரியர் எப்படி பீக்கில் போகுது. அதுக்கப்புறம் எப்படி அவர் அரசியல் களத்துக்குள்ளே வர்றாரு, அதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் மீதி கதையே. இதில் அங்கங்கே விஜய் மட்டும்தான் தாக்கியிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்து போனேன். ரஜினி ப்ளஸ் கமலஹாசன் ரெண்டு பேர்த்தையுமே சூப் பண்ணி ஒரு சீன் வச்சுருக்காங்க. ஸோ அது படம் பார்த்தவங்க தெரியும். கதையெலாம் ஓகே. பட்டு அதாவது இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூலாம் இன்டர்வியூ கொடுக்கும்போது, நாங்கள் எதுக்கு விஜயை கலாச்சாரம் பண்ண போகிறோம், அவர் கூட நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு தம்பி ரமேஷ் அவர் சொன்னார். 3 படம் இது வரைக்கும் நான் நடிச்சிருக்கேன், இவர் நடிச்சிருக்காரு, இந்த பையன் வந்து சினிமா கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் விஜய் படத்தில் 2 படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காட்சியெலாம் எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் அவரே பார்த்தாலும் இதை பார்த்து கோச்சிக்கலாம் மாட்டார் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. என்னமோ அவர் ஏற்று நடிக்கிற அந்த நடிகர் விஜயத்தான் அப்பப்போ ஞாபகப்படுத்திட்டு போகுது. என்னதான் பேருக்குன்னு ரஜினி கமலையும் ரெண்டுத்தையும் சீன்ற மாதிரி ஒரு சீனை வச்சுருக்காங்க. ஆனால் பட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயத்தான் வைத்திருக்காங்க. படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஎன் 2026 ஒரு அபரிஜனம்